என்னை சந்திப்பதற்கு ஒரு இளைஞன் 2 வருடத்திற்கு முன்பு வந்து, சுவாமி உங்களுக்கு வேல்மாறல் மகாமந்திரம் தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியாது என்று சொன்னேன். அந்த வேல்மாறல் மகாமந்திரம் என்றால் என்ன, அதோடைய மகிமை என்ன, அது என்னென்னலாம் பண்ணுச்சு, அதோடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் சொல்லிய பிறகு எனக்கு அதன் மீது ஒரு ஆச்சரியம் வந்தது. ஆனால் நான் அதை உடனே பிரயோகம் செய்ய மாட்டேன். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துவிட்டு ஒரு 2 வருடங்களாவது கேப் விட்டு அதுக்கு பிறகு மற்றவர்களிடம் தருவது என்று இப்பொழுது நான் உங்கள் அனைவருக்கும் நான் தருகிறேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு 50 பேருக்காவது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று பார்த்த பொழுது மிகவும் ஆச்சரியம். என்னன்னா, ஒரு குழந்தை இல்லாத பெண்மணிக்கு குழந்தை பிறந்து விடுவது, கல்யாணமே ஆகாத நபருக்கு கல்யாணம் ஆகி விடுவது, ஒரு ஐயா வேலை இல்லாம ரோட்ல படுத்து கிடந்தார், அந்த ஐயாவுக்கு இந்த வேல்மாறல் மகாமந்திரம் சொல்லி முடிச்ச உடனே வேலை கிடைப்பது என்கிற அத்தனை பேருக்குமே வந்துட்டு ஒரு மகிமை நடந்தவுடன்